கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே கர்த்தர் அரணான கோட்டையா இருக்கிறார். அவரை நம்பியிருக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மை நம்பியிருக்கிற எங்களை நீர் அறிந்தவராக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னீரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்து மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதை திரும்ப. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்து மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்து பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்களை அனுப்பி உதவி செய்தி. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற பொழுது அற்புதமாக என்னை பெருக வைத்து கண்ணீரின் பாதை திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி தேவைகள் நெருக்கி நின்ற போது
அற்புதமாக பெருக வைத்தி கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்தி நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தி நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள் செலுத்தி நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தி நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. ஆமென். நல்ல கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சந்தோஷம் பொங்கட்டும். சந்தோஷம் பொங்குதே. அவன் எத்தனை பேருக்குள்ள சந்தோஷம் பொங்குது? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தே, பாவ பழியதை சுமந்தலைந்தே. வழி தப்பி நான் திரிந்தே, பாவ பழியதை சுமந்தலைந்தே. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை. அந்த இந்த நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இந்த நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பான். இந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே, இந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே.
எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ எக்காலம் வானில் தோனிக்க தேவாதி தேவனை தரிசிப்போமே. தேவ எக்காலம் வானில் தோனிக்க தேவாதி தேவனை தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். ஏமே நல்லா 2 கையை தட்டி ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிறது எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். இந்த அற்புதமான மாலை வேளை கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என்னுடைய நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் என் இயேசுவை மாத்திரம் நம்புவேன். விசுவாசிக்கிற மாத்திரம் உணர்ந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு. எல்லாரும் கண்களை மூடி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறு வாழ்வில்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், இயேசுவை மாத்திரம் நான் நம்புவேன். பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், நான் தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன்
இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன், என் இயேசு ஒருவரை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புவேன், என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன், என் இயேசுவை மாத்திரம் நம்புவேன். அவர் ஒருவரே என் தலையை உயர்த்துகிறவர், அவர் ஒருவரே என்னை மேன்மைப்படுத்துகிறவர், அவர் ஒருவரே என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர், அவர் ஒருவரே எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை வாய்க்காமல் பண்ணி போடுகிறவர், அவர் ஒருவரே ஒரு வழியாய் எனக்கு எதிராய் வருகிறவர்களை 7 வழியாய் சிதறி ஓட செய்கிறவர், அவர் ஒருவரே என் ஜெபங்கள் எல்லாவற்றும் பதிலாக்குகிறவர், நான் ஜெபிக்க ஜெபிக்க தலை அசைக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம். இந்த உலகத்தில் அநேகத்தில் நான் எதை கேட்டாலும் அவர் இல்லை என்று தான் சொல்லுவார்கள். என் தேவனோ நான் கேட்கிறவைகள் எல்லாம் தருகிறவர், ஒன்றும் குறைவில்லாதபடி தருகிறவர். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிற எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது, ஒரு நன்மையும் குறைவில்லாதபடி நடத்துகிறவர். நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, தயவு பெரியது கர்த்தாவே. நீர் எங்களுக்கு பாராட்டினது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அந்நியர்களாக இருந்தோம், பரதேசிகளாக இருந்தோம், இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாக வாழ்ந்தோம், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். ஆனால் எங்களை கர்த்தாவே உம்முடைய பிள்ளையாய் மாற்றி பிள்ளைக்குரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்து பிள்ளைகளானால் சுதந்திரமாமே என்று எழுதியிருக்கிறது காய் சோதனம். நாங்கள் இழந்த ஆளுகை திரும்ப எங்களுக்கு தந்தது காய் சோதனம். எங்களை நம்பி கர்த்தாவினர் கொடுத்திருக்கிற இந்த ஆளுகைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எழுப்பி நாங்கள் ஆளுகை செய்கிறோம். இறையாதே அமைதலாயிரு என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே நின்ற வண்ணமாக நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஆலயத்துக்காக, இந்த ஆலயத்தில் வரும் மக்களுக்காக. அன்றைக்கு எசேக்கியேலின் பள்ளத்தாக்கிலே எசேக்கியேலை ஆண்டவர் எலும்பு நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குள்ள கொண்டு போகிறார். அங்க எல்லாம் உலர்ந்து போன எலும்புகளை பார்க்கிறார். ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார், இது உயிரடையுமா? ஆனா எசேக்கியேல் நல்ல பதில் சொல்றாரு, உம்மை தவிர வேற யாருக்கா தெரியாது ஆண்டவரே, அதை பார்த்து பேசு, தீர்க்க தரிசனம் சொல்லு, என்ன நடக்க வேண்டும் என்று சொல்லுன்றாரு. அவன் பேசும் பொழுது அந்த உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ளே ஒரு உயிர் வந்தது. கர்த்தருடைய ஆவியானவருடைய காற்று வீசினது. நம்முடைய ஆலயத்தில் கூட ஜனங்களுக்குள்ளே எல்லாம் இருக்கிற அந்த உலர்ந்து போன தன்மைகள் கர்த்தர் மாற்ற வேண்டும். ஆவியானவர் மாற்ற வேண்டும். ஆவியானவர் அசைவாட வேண்டும். ஆவியானுடைய வல்லமையை தொடுதலை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். ஆவியானவருடைய தொடுதலுக்கு ஜனங்கள் இடம் கொடுக்க, வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாற. அன்னைக்கு ஒழுங்கின்மையின் மேல், வெறுமையின் மேல் பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆனா ஆண்டவருடைய வாயிலிருந்து வார்த்தை உண்டான உடனே தான் ஒழுங்கின்மை, வெறுமை ஆவியானவர் மாற்றினார். இன்னைக்கு கூட நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற எல்லா ஒழுங்கின்மைகள், வெறுமைகளை கர்த்தர் மாற்றுவாராக. ஆவியானவர் அசைவாடுவாராக. ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் அசைவாடுவாராக. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலை ஜனங்கள் அனுபவிக்கட்டும். இந்த இடத்துல கால் வைக்கிறவர்கள் விடுதலை அனுபவிக்கட்டும். இயேசுவை நம்பி வருகிற விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தை பலத்தை அனுபவிக்கட்டும். எல்லாம் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கண்களை மூடி, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ரபதுரி கபௌதியா கரலமரமர, ஓ ஷதரப கரியா பௌதியா கரலமரம, ஓ ரிமதுனி கபௌதியா கரோ உதரமா சந்துரல பௌதியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சோதரம், 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 சோதரம். தாகம் உள்ளவன் மேல தண்ணியை ஊத்துவன்னு சொன்னீங்க ஆண்டவரே. எங்களுடைய மக்களுக்கு ஒரு தாகத்தை தாங்க ஆண்டவரே. கர்த்தரை தேட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையை தாங்க, தாகத்தை தாங்க. ஆவியானவரே, உடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப அவர்களுக்குள்ள தந்து உடைய உற்சாகமான ஆவி ஒவ்வொருவரையும் தாங்கும்படி ஆய் செய்வீராக.
யாரு வந்தவண்ணமா இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போகாதபடிக்கு ஆவியானவரே உம்முடைய ஊழியத்தை அனுபவித்தவர்களாய் உம்முடைய தொடுதலை பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போக செய்வீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. ஆண்டவரே உம்முடைய பொறுப்புகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபை உங்க ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மக்களை உம்முடைய கரத்துக்களை ஒப்பு கொடுக்கிறாங்க. சோதரம் சோதரம் சோதரம். ஒவ்வொருடைய இல்லங்களிலும் ஒவ்வொருடைய வீடுகளிலும் நம்முடைய வல்லமை பாய்ந்து வரட்டும், பாய்ந்து வரட்டும். பலவீனப்பட்டு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருந்தா சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று எழுதி இருக்கிறதே கர்த்தாவே. பலவீனப்பட்ட சரீரங்கள், சுகவீனப்பட்ட சரீரங்கள் இயேசுவின் நாமத்திலே பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அவைகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக, பலப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே நோய் பிணி சனி அவர்களை விட்டு விலகி போவதாக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லா தூக்க மயக்கத்தின் ஆவியிலிருந்து விடுதலையை தாங்க, சோம்பேறித்தனத்திலிருந்து விடுதலையை தாங்க. கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்க, அனுதினமும் வாசிக்க, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற கூட்டத்தை தடுத்து எழுப்புங்க ஆண்டவரே. ஆவியானுடைய காற்று வீசட்டும். அது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது சொல்லத்தக்கதாய் ஆவியானுடைய காற்று நம்முடைய ஜனங்களுக்குள்ள வீசட்டும் கர்த்தாவே. தேவையில்லாத விமர்சனங்களை காது கொடுத்து கேட்காதபடிக்கு கர்த்தாவே. ஆண்டவரே நம்முடைய ஜனங்களுக்குள்ள கர்த்தாவே தங்களை வளர்த்து கொள்ள கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய ஆலயத்துக்கு என்று ஒரு இடத்தை கர்த்தாவே எங்களுக்கு தருவதற்காய் ஸ்தோத்திரம். அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே வழி வாசல் திறந்து விடுங்க ஆண்டவரே. திறந்த வாசல்கள் முன்பாக வச்சிருக்கிறதுக்காய் சோதரம் சோதரம். தடை இல்லாம பிரவேசிக்க கிருபை செஞ்சதுக்காய் சோதரங்க, சோதரம் சோதரம் சோதரம். ஆண்டவரே அன்னைக்கு ஆகாரை போல எங்களுடைய கண்களை ஏறெடுத்து நாங்கள் பார்க்க, கண்களை ஏறெடுத்து பார்க்க அது கர்த்தராலே ஆயிற்று. எங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தரை வழிவாசல் ஆவியானவர் திறந்து விடுவீராக, திறந்து விடுவீராக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றும் மக்கள் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் யாவரும் உட்காருவோம். இந்த அற்புதமான நல்ல மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி நாம் இந்த ஸ்தலத்திலே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த திறந்த வாசலுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே இயேசு சாமி சொன்ன ஓமைகள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு பிரசங்கித்து கொண்டு வருகிறேன். அதில் கடைசியாக இயேசு சாமி சொன்ன ஒரு ஓமை, புத்தியுள்ள மனுஷன் புத்தி இல்லாத மனுஷனை குறித்து நாம் படித்தோம். புத்தியுள்ள மனுஷன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிறான், புத்தி இல்லாத மனுஷன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டுகிறான். நீங்கள் அங்கே ஒரு வார்த்தை கவனிச்சீங்கன்னா தன் வீட்டை. அப்போ அவனுக்கு ஆன வீடை எவன் ஒருவன் பார்த்து பார்த்து சிந்தித்து யோசித்து செய்கிறானோ அதுதான் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு எப்படிப்பட்ட வீடு? ரெண்டு வீட்டுக்கும் சம்பவித்தது ஒன்று தான். காற்று அந்த வீட்டின் மேல் அடித்தது, வெள்ளம் அந்த வீட்டின் மேல் மோதினது, மழை அந்த வீட்டின் மேல் சொரிந்தது. ஆனால் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிலைத்து நின்றது. மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு அழிந்தது, இடிந்து போனது. இந்த ஓமையை சொல்லி இந்த ஓமைக்கான அர்த்தத்தை ஏசாமி சொல்கிறாரு. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்றார். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதவன் எவனோ அவனே புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்போது கண்மலையின் மேல் வீட்டை கட்டுறதுனா என்னன்னு சொல்கிறாருன்னா, அவர் சொல்லிய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். வார்த்தைகளை கேட்கிறது ரொம்ப முக்கியம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான். ஏசாமி யோவான் 8:32 சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்.
நீங்கள் வேதம் முழுவதும் போய் பார்த்தீங்கன்னா வார்த்தையை பற்றி அதிகமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த உலகத்தில் துன்பம் வராதெல்லாம் ஏசாமி சொல்ல, உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போது துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், காத்தடிக்கும், வெள்ளம் மோதும், மழை பெய்யும். ஆனால் யார் ஒருத்தன் கண்மலையாக அவருடைய வார்த்தையின் மேல் தன் வீட்டை கட்டுகிறானோ அவனுடைய வீடு எப்படிப்பட்ட காற்றடித்தாலும் எப்படிப்பட்ட பேய் மழை வீசினாலும் அந்த வீடு அசையாதுன்னு சொல்கிறாரு. அப்போ கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கான அந்த அடையாளம் என்ன? அவர் சொல்லிய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். மணலின் மேல் கட்டப்பட்டவனும் ஆண்டுடைய வார்த்தை கேட்குறான், ஆனால் கேட்டு அதன்படி என்ன பண்ணலாம செய்கிறதில்லை. அப்போது நான் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தீங்கன்னாவே போதும், அதன்படி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு சொன்னால் செய்கிறதுல இல்லை பிரச்சனை, செஞ்சீங்க செய்யலைன்றதில் பிரச்சனை, பிரச்சனை கேட்கறதுல இருக்குது. ஆகவே தான் ஏசாமி சொல்கிறார், நீங்கள் கேட்கிற விதத்தை கொஞ்சம் கவனிங்க. விதையை குறித்து ஒரு ஓமையை சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் கேட்கிற விதத்தை எப்படி கேட்குறீங்க? ஒரு தடவை கேட்டுட்டு விட்டுறீங்களா, இல்லை தொடர்ச்சியாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களா? கேட்கிற விதத்தை கொஞ்சம் கவனித்து, நான் என்ன கேட்குறேன், என் காதுக்குள்ளே என்ன போகுது, என் மனசுக்குள்ளே என்ன போய் விழுகுது, இதில் கொஞ்சம் கவனித்து செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா எப்படிப்பட்ட துன்பத்திலும் எப்படிப்பட்ட கஷ்டத்திலும் கர்த்தர் உங்களை நிலைத்து நிற்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கி கிறிஸ்தவ உலகம் வேறு எதையோ தேடி போய் கொண்டு இருக்கிறது. ரவி சக்கரியா சொல்கிறாரு, இல்லாத ஒரு கருப்பு பூனையை இருட்டு அறைக்குள்ளே தேடி கொண்டு இருக்கிறார்கள். பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணலாம், வியாதி மேலே ஈஸியாக ஜெயம் எடுக்கலாம், கடன் பிரச்சனை மேலே ஈஸியாக ஜெயம் எடுக்கலாம், இந்த உலகத்தில் ஒரு வெற்றிகரமான வாழை ஈஸியாக வாழலாம். எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாக இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய காதுகளிலே தொனித்து கொண்டே இருக்கும் பொழுது, அப்போ அது கேட்கிறது எவ்வளோ முக்கியன்றதை சொல்கிறார். அது எப்போ சொல்கிறாருன்னா, அந்த மலை பிரசங்கத்தை செஞ்சு முடிச்சுட்டு தான் இதை சொல்கிறார். அப்போ எதை கேட்கணும்? அவர் சொன்ன அந்த பிரசங்கத்தை கேட்கணும். அதில் தான் பார்த்தோம், பி ஆட்டிடியூட்ஸ், பாக்கியமான வசனங்களை நாம் படித்தோம் இல்லையா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போ ஆவியில் எளிமை ரொம்ப அவசியன்றதை படித்தோம் இல்லையா? இன்றைக்கி ஆவியில் தான் நிறைய எளிமை இல்லை. நம்ம கர்த்தரோடு நெருங்க கர்த்தரோடு ஜீவிக்க அல்லது வேத சத்தியங்களை அதிகமாய் கற்றுக்கொள்ள நமக்குள்ள ஆவிக்குரிய ஒரு பெருமை வந்துடுது. அந்த ஆவிக்குரிய ஒரு பெருமை என்ன ஆகுதுன்னு சொன்னால், எனக்கு எல்லாமே தெரியும் அந்த சிஸ்டமில் போயிடுச்சா மற்றவங்கெல்லாம் அவங்க கண்ணுக்கு தப்பாக தான் தெரியும். இன்றைக்கி குறை சொல்லுகிற ஆவியை உடையவர்கள் யாருன்னு பார்த்தா கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கிறவங்க தான். ஆமேன். 2 பேர் தேவாலயத்துக்கு வராங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. ஒருத்தன் பரிசையன், இன்னொருத்தன் ஆயக்காரன். ஆயக்காரனா யாருன்னா டேக்ஸ் வரி வசூலிக்கிறவன். இந்த ஆயக்காரனை இந்த இஸ்ரேல் ஜனங்க மதிக்கவே மாட்டாங்க, அவனை ஒரு மோசமானவனாக சித்தரிப்பாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நரகத்தில் கூட அவனுக்கு 3வது நரகத்திலேயே 3வது ஒரு இடத்த கொடுப்பாரான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பரிசை என்ன பண்ணுறான், ஆண்டவரை நோக்கி பார்க்கல. அவன் பரிசை ஏன்னு சொல்கிறான், நான் கரெக்டாக தசம பாகம் கொடுக்குறேன், நான் கரெக்டாக ஜெபம் பண்ணுறேன், நான் கரெக்டாக கோயிலுக்கு வரேன். இந்த ஆயக்காரனை போல் இல்லைன்றான் ஜெபத்தில், இவனை போல் கிடையாது நான். ஆனால் அந்த ஆயக்காரன் என்ன பண்ணுறான், வானத்துக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்க கூட துணியாமல் பாவியாக என் மேல் இரக்கமாயிரும் அன்று சொல்கிறார். அந்த ஜெபம் தான் கேட்கப்பட்டது. இன்றைக்கி அந்த ஆவியில் எளிமை இல்லை நிறைய கிறிஸ்தவங்களுக்கு. இன்றைக்கி ஏவாளும் ஆதாமும் விழுந்து போனதுக்கு காரணம், ஆதாம் விழுந்து போனார்னு சொல்ல முடியாது, ஏவாள் தான் விழுந்து போனாங்க. ஆதாம் வேறு வழி இல்லாமல் போயிட்டார் அந்த அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு. வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ஜீவனத்தின் பெருமை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை அளிக்கிறார். என்ன ஆயிடுச்சு இந்த அம்மாவுக்கு? ஆண்டவர்னா சொல்கிறது நானா கேட்குறது. அவரை பற்றியே ஒரு சந்தேகத்தை பிசாசுக்கு எழுப்பி விட்டுட்டான். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க, வெற்றிகரமாக வாழ வேண்டிய கிறிஸ்தவங்க ஏன் தோக்குறாங்கன்னு சொன்னால், இந்த ஆவியில் எளிமை இல்லை. இன்னைக்கு எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரை நம்பக்கூடாதாக்கம், சொல்லவே கூடாதாக்கம். எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கார், பொன்னேரியில் சர்ச்சு நடத்துகிறாரு.
நல்லா இருந்தது தான் கூட்டம். அந்த சர்ச்சுக்கு வருவோம், நல்லா கொடுப்பாங்களாம் பாருங்கள். ஒரு குடும்பம் மாதம் மளிகை சாமான் எல்லாமே செய்வாங்களாம். ஆனால் இவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள், எதுவாக இருந்தாலும் கண்டித்து பேசுவார். ஒரு கூட்டத்துக்கு போனால் ஒரு நிச்சயதார்த்தம் நடக்குது, இவரை பிரசங்கம் பண்ண விடுறாங்க. ஜனங்க இயேசுவை தெரியாத ஜனங்க, புறஜாதி ஜனங்க வந்துருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசுகிறேன். ஏய் இங்கே பார், அமைதியாக இருந்தால் சீக்கிரம் முடிப்பேன், பேசினே இருந்தேன்னா நான் ரொம்ப நேரம். அது மாதிரி பேசுவோன்னு என்ன ஆகும் அவங்களுக்கு? அந்த மாதிரி பேசுகிறது சத்தியம்தான், இல்லைன்னு சொல்லலை. மருந்து கூட பாருங்களேன், தேன் குழச்சி தான் கொடுக்குறாங்க. கரெக்டாக நான் சொல்கிறது. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஒருத்தர் அந்த சிரப்புலேயே ஃப்ளேவர் வந்துடுச்சு, வெண்ணிலா ஃப்ளேவரு, ரோஸ் மில்க் ஃப்ளேவரு. ஏன்? அது கசப்பு. அந்த கசப்பு அந்த குழந்தைக்கு தெரியாமல் இருக்குது. என்ன பண்ணுறாங்க, ஒரு அந்த ஃப்ளேவரை சேர்க்குறாங்க. அப்போல்லாம் அந்த சித்த வைத்தியத்தில் தேனில் குழச்சி தான் கொடுப்பாங்க. ஏன்னு சொன்னால் அந்த ஒரு இனிப்பை சேர்த்து, மருந்து தான், உண்மைதான். அதை சொல்ல வேண்டிய விதத்தில் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிறது. இவர் ஸ்ட்ரிக்டாக பேசுனதுனால சபையே இன்றைக்கி என்ன ஆகி போச்சு, காலி ஆகிடுச்சு. ஏன்னா ஜனங்க இன்னைக்கு அறிவுரையை கேட்குற அளவுக்கு இல்லை. ஏன்னா ஊழியங்களுடைய பெருக்கம் வேறு. இங்கெல்லாம் எங்களுக்கு இன்னொரு இடம் இருக்குது. ஆகவே ஊழியக்காரங்களை என்ன பண்ணிட்டாங்க, இப்போ எதுக்கு வம்பு, சரி இருந்துட்டு போட்டோன்னு கண்டுக்காம மாட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. இது என்னது, ஒரு மிகப்பெரிய ஆபத்து. இது ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். அப்போ ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தான் என்னவா, பாக்கியவான்கள், அதிர்ஷ்டசாலிகள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பரலோக ராஜ்யம் யாருடையது? அவர்களுடையது. அவங்க தான் அங்கே போய் சேர முடியும். புத்திமதியை கேட்கிறவர்கள் தான் சேர முடியும். புத்திமதியை வெறுக்கிறவங்க போய் சேர முடியாது. இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அப்போ அந்த ஆவியில எளிமை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஊழியக்காரர்கள் சொல்லுகிறது கேட்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கு மேன்மை வேணுமா, அதுக்கு முன்னாடி என்னது, தாழ்மை அவசியம். பகுத்தறிய வேண்டும். அப்போ அந்த ஆவியிலே என்ன வேண்டும், நமக்கு எளிமை வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறார். அடுத்தது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவர். நீ ஆவியில் எளிமை உள்ளவன் ஆயிட்டினாவே கண்டிப்பாக துயரப்பட்டு தான் ஆகணும். நீ கொஞ்சம் அடங்கி போகிற, நீ கொஞ்சம் ஒதுங்கி போகிற, நீ கொஞ்சம் அமைதியாக போகிறனாவே நான் நாய் கூட பாருங்களேன், நீ கொஞ்சம் அமைதியாக போய் பாருங்கள், நம்மளை தொத்திக்கினே வரும். பார்த்துருக்குறீங்களா? அதே திருப்பி காலை ஒரு அடி அடிங்களேன், ஓடி விட பாருங்கள். அப்போது நீ ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக வாழும் பொழுது கண்டிப்பாக துயரப்படுவீங்கன்னு சொல்லுது வேதம். ஆனால் அந்த துயரத்துக்கு உண்டான ஆறுதலை கர்த்தர் தருவார். எந்தெந்த இடத்தெல்லாம் நீங்கள் துயரப்படுகிறீர்களோ, எந்தெந்த இடத்தெல்லாம் நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீர்களோ, நிந்திக்கப்படுகிறீர்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன்னு சொல்லாமா? உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா, உங்களை இழிவாக நினைக்கிறாங்களா, கவலையே படாதீங்க. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் நோட் பண்ணி வைக்கலன்னா பரலோகம் நோட் பண்ணி வைக்குது. அதே ஸ்தலத்தில் அந்த இடத்துல தான் உங்கள் தலையை உயர்த்துவார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணம் வேணும். அப்போ சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தால் என்ன சொல்லுது, பூமியை சுதந்திரிப்பார்கள். ஆமேன்னு சொல்லி இவ்வளோ நேரம் பரலோக ராஜ்யத்தை பற்றி முடியும். நீதியின் மேல் பசிதாக வேணும். நமக்கு அநியாயத்தில் பிரியப்படக்கூடாது. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் என்னவாங்க, திருப்தியே அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியம். சொல்லுவாங்க, வெளிநாட்டிலேருந்து காசு வருது அவங்களுக்கு, சர்ச்சில் ஏதோ நடக்குதாக்கும், இப்படி பண்ணுறாங்களாக்கும், அப்படி பண்ணுறாங்களாக்கும், அவர் நிமித்தம் உங்கள் மேலே கண்டிப்பாக பொய்யா சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பொய் என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலே சொல்லுவாங்க. நீங்கள் கர்த்தருக்காக நிற்கும் பொழுது, ஆனால் கவலைப்படாதீங்க, அப்படி பொய்யா சொன்னாங்கன்னா பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 13ஆம் வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் யார்? இப்போ
உப்பு, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இதெல்லாம் சொல்கிறார். பாக்கியமான வசனங்கள் எல்லாம் பேசிட்டு சொல்கிறாரு, நீங்கள்லாம் யார்? பூமிக்கு என்னவா இருக்கிறீங்க? உப்பாக இருக்கிறீங்க. உப்புடைய வேலை 3 வேலைங்க உப்புக்கு. ஒன்று, உப்பு சாப்பாட்டுக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்கிறது இல்லையா? இல்லை, உப்பு சுவையை கொடுக்குது. உப்பு ஒரு பொருள் கெடாமல் பார்த்துக்குது. உப்பு தாகத்தை உண்டாக்குகிறது. உப்பு தூன்னா தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. உப்பு என்ன உண்டாக்குது? தாகத்தை உண்டாக்குறதா இருக்குது. அப்போது கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்குறாரு? இந்த பூமிக்கு உப்பாக வச்சிருக்கிறாரு. உங்களை இந்த பூமிக்கு தேவன் அனுப்பின ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏதோ வந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், காலையில் மாலை ஆராதனையில் பங்கெடுத்தோம், செவ்வாய்க்கிழமை ஆராதனைக்கு வந்தோம், வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணோம், அது கிடையாது. வெறும் அது கிடையாது, அது முக்கியம். ஆனால் அதை விட மேலானது ஒன்று இருக்குது. கர்த்தர் உங்களை என்னவா பார்க்குறாருன்னா உப்பா பார்க்குறாரு. உன்னை கொண்டு தான் சுவையில்லாமல் திரிந்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கைக்கு சுவையை தரப்போகிறார். வெறும் தண்ணி அதை நிரப்பினவங்களுக்கு தான் தெரியும். 6 ஜாடியில் நிரப்புனாங்க இல்லையா? வெறும் தண்ணி. ஆனால் மொழுது அந்த சாதாரண தண்ணிக்கு ஒரு நிறம் உண்டாச்சு, ஒரு சுவை உண்டாச்சு இல்லையா? அதே போல் நம்முட இன்னைக்கு உப்பா வச்சு சாதாரணமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற இந்த மக்களை கர்த்தர் நம்மை கொண்டு தான் ரட்சிக்க போகிறார். அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு உப்பாக ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில் ஒரு தாகத்தை உண்டாக்கணும். இன்னைக்கு ஏன் அநேகர் திருச்சபைக்குள்ளே வருதில்லைன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கை யாருடைய தாக்கத்தையும் தாகத்தையும் உண்டாகலை. இன்றைக்கி கிறிஸ்து என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த வசனம் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை மற்றவங்க வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா? நம்மளை பார்த்த உடனே ஆமேன்னு சொல்லாமா? இப்படிய வாழ்க்கை எப்படி இருக்குது? இந்த இயேசு அப்படிப்பட்டவர். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ஜனங்கள் இயேசுவை பார்க்க முடியாது. பவுலுக்கு தரிசனம் கொடுத்தார். ஏன்னா அவனை நேரடி சீஷனாக அந்த குரூப்பில் சேர்க்க முடியாது. ஏன்னா அவர் ஒருவனும் ஒரு நாளும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிற பரிசுத்த ஜோதி அவர். அப்போ ஜனங்கள் இயேசுவை யார் மூலமாக பார்க்க போகிறாங்க? நம் மூலமாக தான் பார்க்கிறார்கள். இருக்கிறீங்களா? கரெக்டாக நான் சொல்கிறது விளங்குதா? நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் யாராவது சபை கூட்டு பாருங்கள், இயேசு கெட்டவர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. ஏன்னா ஜனங்கள் நம் மூலமாக தான் இயேசுவை பார்க்குறாங்க. இந்த சரியில்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறவங்களும் சொல்கிறேன், சரியில்லாத ஒரு வேளை இருக்கலாம், ஆனால் அவங்க சர்ச்சைக்குள்ளே இருக்கிறாங்க. கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க திருந்திடுவாங்க. அவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. நீ வெளியிலே இருந்து விமர்சிச்சுட்டு கடைசியில் நரகத்துக்கு தான் போய் சேரணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை ஜனங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? நான் கேட்குறேன், இத்தனை நாள் ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ நாளாவது எத்தனை பேர் அவருடைய மந்தையில் சேர்த்துருக்கிறீங்க? ஆண்டவர் நம்மளை ரட்சித்ததின் நோக்கமே அதுதான். பிரதான கட்டளை பைபிள் காலேஜ் படிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க, கிரேட் கமிஷன் சொல்லுவாங்க. அதை என்ன? நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தை அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இது ஒவ்வொருத்தர் மேலும் விழுந்த கடமை. சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். ராஜமாணிக்கம்னு சொல்லிட்டு எங்கள் கோயிலில் ஒரு எல்டர் ஒருத்தர் இருந்தார், செத்து விட்டார் அவர். அவங்க வீடு திருநூர். பொருத்தவாகத்தில் சர்ச்சு முடிச்சுட்டு ட்ரெயினில் ஏறினார்னா கையில் ட்ராக்ஸ் வச்சுக்குவார். அந்த ட்ரெயின் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு தான் போவார். நல்ல டாக்டர் அவர். அவருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? அது எப்படியா இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் செய்த அந்த ஊழியம்தான் இன்னைக்கு சென்னையை காத்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் அன்னைக்கு அவங்க ட்ரெயினில் போகும்போது சும்மா போக மாட்டாங்க, பைபிள் படிச்சுனே போவாங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க. அவங்கள பார்த்தாலே கண்டுபிடிச்சோம், ஒரு பேக் ஒன்று மாட்டினுப்பாங்க. இருக்கிறீங்களா? விலங்குதான் நான் சொல்கிறது. முடி வெட்ட போகும்போது கூட எந்த முடி வெட்டுற கடைக்கு போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் போவாங்களாம். இன்னும் நிறைய முடி வெட்டுறவங்க ரட்சிக்கப்படுது இப்படி தான். அவன் முடி வெட்ட ஆரம்பிப்பான், அவன் கூட பேச்சை கொடுத்து. நம்ம சர்ச்சில் வந்தார் இல்லையா, கேலப்பண்ண யூஎஸ்லேருந்து வந்தார் இல்லையா,
அவரும் அப்படி தானா டைம் கேட்பானுங்களாம். இது சும்மா டைம் எப்படி பார்த்துட்டு என் டைம் நல்லா இருக்குது, உன் டைம் தான் நல்லா இல்லைன்னு வரும். அவன் உடனே இந்த அமெரிக்கன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சென்சிட்டிவான ஆள். உடனே அவன் ஏன்னு கேட்பான், என் வாழ்க்கையில் ஏசு இருக்கிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிறாரான்னு கேட்பாரு. நானும் கூட ஒரு நாள் அப்படி தான் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டே இருந்தேன். பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். எனக்கு அவருக்குள்ளே பேசணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. எப்படியாவது சுவிசேஷன் சொல்லணும். ஃபுல்லாக குடிச்சிட்டு இருந்தார். நான் இப்படி தான் ஆரம்பித்தேன், நாங்கள்லாம் கிறிஸ்டின்னு அப்படின்னு. அப்படியாப்பா, எங்கள் வைஃப் கூட கிறிஸ்டினில் சேர்ந்துட்டாங்க. அவரோட கொஞ்சம் நேரம் பேச ஆரம்பித்தேன். பாரு இருக்கிறீங்களா? அப்போ நம்மை தேவன் ரட்சித்ததின் நோக்கமே வெறும் நான் இந்த உலகத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழவும் பரலோகம் போய் சேர மாத்திரமல்ல, நம்மோடு கூட ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆயத்தமாக்கும்படி, திருச்சபையில் கொண்டு வந்து அவர்களை சேர்க்கும்படி நம்ம செஞ்சிருக்கிறோமா? இதை எத்தனை பேர் அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக. நீங்கள் அன்றைக்கி சொன்னாங்க, எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் கன்னியாபுரத்தில் சபையே கிடையாதான். எங்கள் 2 பாட்டிங்க தான் முதல் கன்னியாபுரத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ சர்ச்சுன்னு வியாசார்படியில் இருக்கிற சர்ச்சுக்கு இங்கேருந்து வெள்ளை புடவை கட்டின்னு போனாங்களாம். அந்த தெருவையே சொந்தக்காரங்களாம். இவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு இவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்களாம். பாருங்கள், அன்றைக்கி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவாங்களாம் அந்த இன்றைக்கி பாருங்கள் கன்னியாபுரத்தில் எத்தனை திருச்சபை இருக்கிறது. அன்றைக்கி அவங்க அந்த பண்ண ஜெபந்தான் கர்த்தர் மனம் இறங்கி ஆல்வீன் என்கிற ஒரு ஊழியக்காரை கன்னியாபுரத்தில் கொண்டு வந்தாராம். பாருங்க, அவர் கன்னியாபுரத்தில் காலடி எடுத்து வைத்த உடனே பிசாசு போய் அவர் காலில் விழுந்துச்சான். உள்ளே வராதன் அதட்டிட்டு தான் அவர் உள்ளே வந்தார். ஆமென் சொல்லுங்க. அப்போது இன்றைக்கி என் வாழ்க்கை எப்படி இருக்குது? இன்றைக்கி மற்றவர்களுக்கு நான் என்னவா இருக்கேன்? என் வாழ்க்கை நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா சாப்பிட்றேன், நான் திருப்தியாக இருக்கிறேன், இதோடு நிற்குதா? இல்லை மற்றவருடைய வாழ்க்கையிலே நான் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறேன்? சில பேர்லாம் ரொம்ப ஞானமாக செய்வாங்க. ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணி சாப்பாடெல்லாம் போட்டு உடனே அந்த நேரத்தில் ஒரு சாப்பாடு போட்டால் பேச முடியாது. ஒரு சுவிசேஷம் நல்ல ஜபத்தோடு சொல்லணும். சில பேர் சொல்லணும்னு சொல்கிறது கிடையாது. சில பேர் சுவிசேஷம் சொல்கிறத பார்க்குறேன். நான் தப்பாக நினைக்காதீங்க இப்படி பேசுகிறேன்னு. சொல்லணும்னு சொல்கிறாங்க. சொன்னால் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்கிற ஜபத்தோடு சொல்லணும். இன்றைக்கி சொல்லிடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருவில் சொல்லிட்டு வருங்களா? அப்படி தான் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமாக சொல்லிடணும். நல்லது, அதிலே ஒரு நல்லது. ஏன்னா அங்கே அதை பாடிக்கொண்டே தெருவு ஃபுல்லாக நடந்து வரும்பொழுது தெய்வீக பாதுகாப்பு இந்த கன்னியாபுரத்தை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. சொல்லணும்னு சொல்லக்கூடாது. இன்னும் ட்ராக்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. தப்பு இல்லை, ஆனால் ட்ராக்ஸ் படிக்கிறது யாரும் இல்லை. இன்றைக்கி காலம் மாறி போச்சு. புது விதமாக யோசிக்கணும். இன்றைக்கி மீடியா, அதனால தான் மீடியாவில் வரோம். இன்னும் மீடியாவில் வேறு ஏதோ பண்ண பார்க்குறோம். பெரிய திட்டம் வச்சுருக்கிறோம் மீடியாவில் போகிறதுக்கு. பெரிய பட்ஜெட் போட்டு கையில் வச்சு நீ பேசின்னு இருக்கிறோம். நாங்கள் ஒரு பெரிய பட்ஜெட் இருக்குது. இன்னும் மீடியா இன்னும் பவர்ஃபுல். மீடியா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வைக்கிற அந்த ஸ்டேட்டஸ், சின்ன சின்ன துண்டு துண்டு செய்திகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. மீடியா பவர்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி ட்ராக்ஸ் படிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை இன்றைக்கி. ஆனால் கொடுக்குறாங்க, பாவம், சந்தோஷம், வாங்கி கீழே போட்டுறாங்க. நிறைய பேர் மிதிக்கிறாங்க. அப்படி பார்த்தோன்னா நான் எடுத்து வச்சுக்குவேன். நான் மீடியா அவ்வளோ வல்லமையாக இருக்குது இன்றைக்கி. அப்போது நான் இன்றைக்கி என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ண போனேன் ஒரு நாள், எம்எம் கார்டனில். அந்த வீட்டில் ஜெபம் கண்ணை மூடுறேன். அந்த வீட்டில் ஏசு கண்ணீர் விட்டுக்கணும். அவங்க யாருன்னு தெரியாது, எவங்கன்னு எனக்கு தெரியாது. ஜெபம் பண்ண ஒருத்தர் மூலமாக கூப்பிட்டாங்க. போனேன். அவங்க பேர் தெரியாது, அவங்களுடைய பின்னணியெல்லாம் என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த வீட்டில் நின்று ஒன்றுமே ஏசு கண்ணீர் விடுகிற காட்சி அப்படியே வருது. அப்புறமா கேட்டேன், நீ ஏசு ஏற்கனவே ஏற்றுக்கிட்டவங்களா? அப்புறமா சொன்னாங்க, ஆமாய்யா, போயிட்டு இருந்தோம், இப்போ நாங்கள் சபைக்கு போகிறதில்ல. உங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஏசு கண்ணீர் விடுகிற காட்சியை பார்த்தேன். நான் உங்களுக்காக ஏசு கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறார். அப்புறமா சொல்கிறாங்க, அவங்க பையன் வேலை செய்யும் போது கீழே விழுந்து இந்த இடத்துல அந்த முதுகு தண்டில் அடிபட்டு, அதுக்காக தான் ஜெபம் பண்ண கூப்பிட்டேன். மறுபடியும் இந்த இயேசுக்கிட்ட வாங்க, உங்களுக்காக அழுது கொண்டு இருக்கிற இந்த இயேசுவை பாருங்கள். கவனிக்கிறீங்களா? இப்போ இன்றைக்கி என்னுடைய வேலை என்ன? நான் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன்னா, இல்லை அவங்கள ஃபாலோ பண்ணி போயின்னு இருக்கிறேன்னா? நான்
10 பேரில் நம்ம ஒத்த ஆள் நின்னாலும் அந்த 10 பேரை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது, மீதி இருக்கிற 9 பேரும் நம்மளை ஃபாலோ பண்ணணும். அப்படி இருக்கணும் ஒரு இடத்துல இருந்தா. எத்தனை பேர் ரட்சிப்புக்குள் நடத்தி இருக்கிறோம், எத்தனை பேர் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம், எத்தனை பின்மாற்றக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்மை ரட்சித்ததின் நோக்கமே இதுதான். பூமிக்கு உப்பா வச்சிருக்கிறார். அப்போ உப்பானது சாரமற்று போனால், என்னை ரட்சித்ததின் நோக்கத்தை நான் நிறைவேற்றினா என்ன பண்ண முடியும்? உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக ஒன்றும் பண்ண முடியாது. உப்பு சாரமற்று போச்சுன்னா என்ன பண்ண வந்தது? அதை வெளியே கொட்டுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. வேறு ஒன்றுத்துக்கு நம்ம உதவ மாட்டோம். வெளியில் கொட்டிட்டு மனுஷரால் மிதிக்கப்படுவோம். அப்போ நம்மை அழைத்த அழைப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவன் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார்? உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யான் பெற்ற இன்பம் பெருகையு வையகம். எங்கள் அப்பா போய்கொண்டிருக்க அந்த திருச்சபை உண்மையாகவே பாராட்டலாம். சும்மானு இருக்க மாட்டானுங்க. எங்கேயாவது போய் சுவிசேஷத்தை சொல்லிடுவாங்க. சந்தில் பொந்தில் கூட்டி ஏதோ ஒன்று இந்த லீவ் விட்டா கூட பாருங்கள் கும்பலாக கிளம்பிடுவாங்க. அவங்க சொல்கிற அந்த சுவிசேஷமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். நல்ல நடு ரோட்டில் முட்டி போட்டு தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு நாள் பட்டினப்பாக்கம் சைடு போயின்னு இருக்கிறேன், முட்டி போட்டுனுக்குறாங்க. முட்டி போட்டோடனே கண்டுபிடிச்சிட்டேன் நான், இது நம்ம குரூப் தான். நீ பார்த்தா நம்ம குரூப்பு. பட்டினப்பாக்கம் உள்ள சந்தில் முழங்கால் படிட்டு அதை உணர்ந்தவர்கள் அவர்கள். இன்றைக்கி நிறைய கேஸு அது இதுன்னு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் அந்த அழைப்பை விடலை, தரிசனத்தை விட்டாங்க. அந்த சபை உருவாக்கப்பட்டதின் நோக்கத்தை விட்டாங்க. ஆனால் நோக்கத்தை அழைப்பை விடலை அவங்க. கரெக்டாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போது கண்டிப்பாக இப்போ ஒரு சுவிசேஷ கூட்டம் நடக்கும். ஆள் இருக்குதோ இல்லையோ, சுவிசேஷ ஞாயிற்றுக்கிழமை மாலையில் என்னதாங்க சுவிசேஷ கூட்டம். காலையில் சர்ச்சுக்கு வருவாங்க, அங்கேயே சாப்பிடுவாங்க. மதியானம் யூத் மீட்டிங் நடக்கும். சாயந்தரம் அப்படியே ஒரு 4 மணிக்கு ஓப்பனர் கிளம்புவாங்க. திரும்பி சாயந்தரம் 6 மணிக்கு மீட்டிங். அவ்வளோதான். வைராக்கியமாக ஆகவே தான் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், ஆகவே தான் உயர்த்தப்படுகிறார்கள். இன்றைக்கி நம்முடைய அழைப்பு என்ன? நான் இன்றைக்கி என்னவா இருக்கிறேன்? நான் வசிக்கிற பகுதியில் என்ன எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறேனா? அல்லது ஒரு சுவிசேஷ கூட்டத்தை வைக்கிறேனா? கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கிறேனா? அநேகருக்கு இயேசு அறிவிக்கிறவனாக வாழ்கிறேனா? அப்போ நான் அதை செய்யலைன்னா வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கு தான் என் மேல் விழுந்த கடமை அது. சில நேரத்தில் நம்ம வழியை போயெல்லாம் சொல்ல தேவையில்ல, நம்முடைய நடவடிக்கை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. நான் சொல்லுவேன் இல்லையா, அந்த பேங்க்கில் வேலை செய்யும் பொழுது பைக்கில் போவேன். அப்போ சில பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போவாங்க. அப்போ வாங்க நான் டோ பண்ணுறேன். டோ பண்ணிக்கிட்டு போய் அந்த பெட்ரோல் பங்க்கிட்ட விடுவேன். தேங்க்ஸ் வாங்க, எனக்கு சொல்லாதீங்க, தேங்க்ஸ் ஆண்டவருக்கு சொல்லுங்கள். நான் ஆண்டவர்னே அவங்க போச்சுருவாங்க. உடனே அடுத்தது அவங்க சொல்லுவாங்க, எங்கள் சொந்தக்காரங்க கூட கிறிஸ்டினில் இருக்கிறாங்க, சேர்ந்துட்டாங்க, பேசுவாங்க. நம்ம பேசுகிறது நம்ம நடவடிக்கையே இயேசு யார் என்கிறதை சொல்லுவதாக இருக்கணும். சுவிசேஷத்தை எப்படியாவது அறிவிச்சிடணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். நம்ம இந்த தெருவில் ஒரு நம்முடைய ஆலயம் இருக்கிறது. எத்தனை பேர் இயேசு அறியாதவர்கள் இருக்கிறார்கள்? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவங்கள பற்றி என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிங்களா? அவங்களுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லணும் திட்டம் திட்டினீங்களா? சுவிசேஷம் சொல்கிறதுக்கு வட இந்தியாவுக்கு தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. அதுக்கு ஆண்டவர் சில பேர் வச்சுருக்கிறார் போகிறதுக்கு. இன்னும் இங்கேயே ரட்சிக்கப்படாத கூட்டம் நிறைய இருக்குது. அல்லேலூயா. ஆனால் ஜபத்தோடு போய் செஞ்சிங்கன்னா நம்ம யாரையும் இவங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு நினைக்காதீங்க. அந்த பெர்க்மன்ஸ் ஐயாவரோடு ஒருத்தர் இருக்கான் பாரு, தம்பி ஜூடான்னு சொல்லுவாங்க அவன் பேர். நிறைய பாடல்லாம் அவனும் எழுதியிருக்கிறாரு. கடைசியில் அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார் பெரிய பாளையத்தில் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, பெரிய பாளையத்து ஆள்னா அவர், அவங்க வந்து அதர் கேஸ்ட்டு, அந்த ஊரில் ஒரு உயர்ந்த சாதியை சேர்ந்தவங்க. அவங்க இன்றைக்கி அவங்க வீடு அந்த ஊரில் இருக்குது. அவன் எப்படி ரட்சிக்கப்பட்டான்னா, இவங்க அங்கே போய் சண்டே ஸ்கூல் நடத்தியிருக்கிறாங்க. அப்போது என்ன நடத்தியிருக்கிறாங்க?
சண்டே ஸ்கூலில் விபிஎஸ் நடத்தி அதுக்கு வந்து அவன் அட்டன் பண்ணி ஒரு நாள் அவன் மரண படுக்கையில் போகும்பொழுது தான் இந்த இயேசுவை நோக்கி ஜெபிச்ச கர்த்தர் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். இன்றைக்கி அவரோடு ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறார். அப்போ இந்த ஊழியம் பாருங்கள் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுது. அன்னைக்கு அந்த சிறுவர் ஊழியம் செய்யும் பொழுது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருந்திருக்கலாம். அன்றைக்கி உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடு அதனுடைய பலன் உண்டாகும். அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி உண்மையாகவே அவர் எழுதுகிற பாடலெல்லாம் உள்ளங்கையில் வரைந்தவரே உசுரையும் கொடுத்த அந்த பாட்டில் அவர் தான் எழுதினார். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லு, இந்த பாட்டில் அவர் தான் எழுதியிருக்கிறாரு. அப்போ அந்த போட்ட விதை பாருங்கள். கர்த்தர் சொல்கிறார், கண்டிப்பாக நம்முடைய கிரியைக்கு பலன் உண்டு. கிரியைக்கு கண்டிப்பாக பலன் ஜபத்தோடு செய்யணும். அப்போ கிரியைக்கு பலன் உண்டு. எப்படி செய்யணும்? எவ்வளோ கிரியை செய்யணுமோ அவ்வளோ பலன் உண்டு. வேண்டாம் வெறுப்பா ஏனோ தானோன்னு செஞ்சால் பலன் கிடைக்காது. முழு மனதோடு செய்யணும். இந்த ஜனங்க ரட்சிக்கப்பட வேண்டுமே. நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்முடைய பகுதி எத்தனை சின்ன பசங்க. எனக்கு தெரியும் ஒரு சின்ன பையன் அவங்க பார்ப்பேன், அந்த லாஸ்ட்டில் இருப்பான். எப்போ பார்த்தாலும் கேப் போட்டு சைக்கிளில் சுற்றுவான். அன்றைக்கி அந்த ஜீவா ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்த்தா கஞ்சா குடிச்சிட்டு இருக்கிறான் உட்காந்துக்கிட்டு. ஆள் இப்படி ஆகிட்டுக்கிறான். இப்படி போகிறான், உடம்புல ஒரு எலும்பு இருக்குது, அவ்வளோதான். எவ்வளோ வருத்தமான செய்தி இல்லை? எவ்வளோ வருத்தமான ஒரு செய்தி இல்லை? நாம் என்ன செஞ்சோம் அவங்களுக்காக? அவங்கள குறை சொல்கிறத விட்டுருவோம். நான் என்ன செஞ்சேன்? எனக்கு உண்மையாக தான், நம்ம அந்த தெருவில் இருந்துருக்கிறோம், இவ்வளோ நாள் ஊழியம் பண்ணியிருக்கிறோம், அந்த பையன்கிட்ட பேசியிருக்கிறோம், சண்டே ஸ்கூல் வந்திருக்கிறான், எல்லாம் பண்ணியிருக்கிறான். ஒரு நாள் ஒரு டீ கடைக்கு போனேன். இந்த டீ டைம்னு ஒரு டீ கடை இருக்குது. எப்பவுமே அந்த டீ டைமில் போனால் மசாலா டீன்னு ஒரு டீ இருக்குது. அந்த டீ குடித்தா நல்லாயிருக்கும், நான் விரும்பி குடிக்குது அது. அங்கே போய் உக்காந்தா எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உக்காந்துக்குது, கூட ஒரு பையன் உக்காந்துக்கிறான். எனக்கு உண்மையாக சொல்கிறேன், நான் அது ஏனத்தில் டக்குன்னு கண்டுபிடிக்க மாட்டேன். நான் எனக்கு தெரியாது, லேட்டாகும். நான் உத்து பார்த்தா நம்ம வீட்டில் டியூஷன் படித்த பொண்ணு. நம்ம இருக்கிறவனோட பயம் கிடையாது, பயங்கரமாக அரட்டை அடிச்சுன்னு உட்காந்துக்குது. யோசித்து பாருங்க. அப்போ எத்தனை ஆத்துமாக்கள் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், என்ன செஞ்சுருக்கிறோம்? இந்த சுவிசேஷ வேலைன்றது ஏதோ ஒருத்தர் மாத்திரம் செய்கிற வேலை கிடையாது. எல்லாரும் சேர்ந்து செய்தால்தான் இது ஒரு பெரிய வெற்றிக்குள்ளே போகும். அப்போது கர்த்தர் என்னை உப்பாக வச்சிருக்கிறாருங்க. என் முழு மனசோடு நான் செய்கிறேன்னா இதை. அன்னைக்கு இருந்த ஊழியக்காரங்க தியாகத்தோடு செஞ்சாங்க. இன்றைக்கி நம்முடைய அழைப்பை நம்ம புரிஞ்சிக்கலையே. நம்மளுடைய அழைப்பை நமக்கு புரிஞ்சிக்கல. ஒரு பெருக்கிற வேலை செஞ்சால் கூட சர்ச்சில் அதை முழு மனசோடு செய்து பாருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பால் டேவிட்னு ஒரு டாக்டர், அவர் பெரிய டாக்டர். அவர் நான் பார்த்தேன் ஒரு வாட்டிங்க. நான் இது பார்த்து எப்படியும் ஒரு 15 வருஷம் இருக்கும். பெருகின்னு இருந்தார், சர்ச்சில் பெருகின்னு இருந்தாருங்க. அதே அவர் ஜிஹெச்சில் பார்த்துருக்குறேன் நான். துறை தலைவராக இருந்தார் கேன்சர் டிபார்ட்மெண்ட்டில். ஆனால் அவர் சர்ச்சில் என்ன பண்ணுறாரு? பெருகிறார். அப்போ தான் தெரிஞ்சது இவருடைய உயர்வு காரணம் தான். ஆமேன். மனுஷர்களுக்கென்று செய்யாமல், ஆமேன் சொல்லுங்கள், கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யணும். ஒன்று தெரியுமா? நீங்கள் வேதத்தை தூக்கின்னு இந்த ஆலயத்துக்கு வரும் பொழுது பிசாசு நடுங்குகிறான், பிசாசு அலறுகிறான். ஐயோ நம்மக்கிட்ட இருந்து அநேகரை இவங்க பறிச்சிருவாங்களாம். ஆகவே தான் உங்களை பல விதங்களில் திசை திருப்ப முயற்சிக்கிறான். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல், நமக்கென்று தேவன் எப்படிப்பட்ட லட்சியத்தை வச்சிருக்கிறாரோ, எப்படிப்பட்ட நோக்கத்தை வைத்திருக்காரோ, அந்த நோக்கத்தில் நாம் முன்னேறி போக வேண்டியது ரொம்ப அவசியம். இது ரொம்ப அவசியம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. நம்ம சொன்னோம் அப்போது வரப்போகிறார். ஆனால் உலகம் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. எப்போ சண்டை வரும், எப்போ அழிவு வரும்னு தெரியாது. நீங்கள் நினைக்கிறீங்க யோசேப்பு கண்ட தரிசனம், அந்த 7 வருஷம் நல்ல விளைச்சல் இருக்கும், அடுத்த 7 வருஷம் கொடுமையான பஞ்சம் வரும். அந்த மாதிரி நல்ல ஆதாயம் ரட்சிப்பு எல்லாம் நல்லா கிறிஸ்தவங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தது. ஆனால் இப்போ அடுத்த 7 வருஷம் வரப்போகிறது. அந்த சொல்ல எழுதி வச்சுங்க, வரப்போகிறது. சுவிசேஷத்துக்கான பஞ்சம்
வரப்போகிறது. நாளைக்கு செய்யலாம் தள்ளி வைக்காதீங்க, இன்றைக்கி ஆரம்பிங்க, இன்றைக்கி ஆரம்பிங்க. அப்போ எத்தனை வாலிபர்களை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆமீன் சொல்லாமா? நம்முடைய அழைப்பை நாம் உணர்ந்து நம்முடைய அழைப்பை நாம் செயல்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோமாக. இன்னொன்று சொல்கிறேன், நம்ம சொன்ன இந்த 10 கட்டளையை முடிஞ்சால் டெய்லி கூட வாசிச்சிருங்க. இந்த பாக்கியமான வசனங்கள் டெய்லி வாசிங்க. ஒரு எழுதி நீங்கள் எங்கே பார்ப்பீங்களோ அங்கே ஒட்டி வச்சுருங்க. மெனக்கட்டு எழுதுங்க. ஒரு சார்ட்டை வாங்கி ஸ்கெட்சில் எழுதி இதை பார்த்துக்கிட்டே இருங்க. இதன்படி என் வாழ்க்கை இருக்குதா, இதையே ஜாக்கிரதையாக வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது விட ஒரு பவர்ஃபுல் ஆயுதம் வேறு எதுவும் கிடையாது. ஆமீன் சொல்லாமா? ஆமீன் சொல்லாமா? சாட்சியாக இருங்கள்ன்றார். நம்ம இருக்கிற இந்த தெருவில் ஒரு சாட்சியாக நிற்கும் பொழுது, கண்டிப்பாக நீங்கள் சாட்சியாக நிற்கும்போது பொய்யா உங்கள் மேலே அவதூறு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை வெளிப்படுத்துவார். இவங்க சொல்கிறாங்கன்றதுனால கேட்க மாட்டேன். என்னை பற்றி எவ்வளோ சொல்கிறாங்க, யாரும் கேட்கல, நீங்கள்லாம் கேட்காதனால தான் வந்து உட்காந்துக்கிறீங்க. எவ்வளோ சொல்கிறாங்க, குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அப்பாவுக்கு சோறு போடலன்னுவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. சொன்னவங்க தான் ஓஞ்சி போட்டாங்களே தவிர ஆமீன் சொல்லாமா? ஆகவே சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க. இதன்படி உங்கள் வாழ்க்கை அமைக்க கட்டமைக்க காலம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஏன்னா அநேகரை நம்ம ஆதாயப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாரா அல்லது கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாரா? என் பிள்ளை ரட்சித்தேன், அவருடைய வாழ்க்கை மாத்திரம் அவருடைய வாழ்க்கையோட சந்தோஷமாக நின்றுட்டா இன்னும் அழிந்து போகிற ஆத்மாவை குறித்ததான பாரம் வரல. ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும்னா பட்டணத்துக்கு சமாதானம் இருக்கணும். மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சியா நீ வேலை செஞ்சினா குடும்பத்தில் சமாதானம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்ட பொழுது தான் யோபுவினுடைய சிறையிருப்பு மாறினது. கண்களை மூடலாமா? இது வெறும் உங்களுக்கான செய்தி மாத்திரமல்ல, எனக்காக செய்தி. ஏதோ நேரம் பார்த்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டதை தான் உங்களோடு பேசியிருக்கிறேன். ஆவியானுடைய சத்தத்தை தான் கேட்டுருக்கிறீங்க. இந்த மாலை வேளையில் நமக்கு முன்பாக ஒரு ஊழியர், ஒரு வாய்ப்பு இருக்குது. எத்தனை இடத்துலையும் இந்த சிறுவர்கள் ஊழியம், இன்னைக்கு ஊழியம் செய்யுங்கடானா போட்டி போட்டு உக்காந்துறாங்க. ஊழியம் செய்யுங்க. அழிந்து கொண்டிருக்க ஆத்மாவை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அந்த சர்ச்சிலேருந்து இவங்களை தூக்கலாமா, இந்த சர்ச்சிலேருந்து அவங்கள தூக்கலாமா, இதுதான் வேலையே நடந்துன்னு இருக்குது. இன்னைக்கு அழிந்து போகிறவங்களை பற்றி கவலையே கிடையாது யாருக்கும். எத்தனை பேர் அழிந்து போய் கொண்டு இருக்கிறாங்க, அவங்கள பற்றி பாரப்பட யாரும் இல்லை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. திறப்பில் நிற்க கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய தாக்கத்தை இந்த தேசத்தில் ஏற்படுத்துவோம். இந்த கன்னியாகுமரியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு நல்ல திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. பாருங்க, கரிமோட்டில் ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. உட்காந்து யோசிக்கிறதெல்லாம் இங்கிருந்து அங்கே ஏதாவது செய்ய முடியும் நம்மளால, ஆனால் எல்லாம் ஒத்துழைச்சா செய்யலாம். இன்னொன்று கூட யோசித்தேன், அதுக்கு தான் விடிய காலையில் 3 மணிக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுத்து அப்போவே எங்கள் ஒய்ஃபை எழுப்பி சொன்னேன். நான் கண்டிப்பாக அதிகாலை ஜெபம் வைக்கணும், ஒரு மாற்றம் உண்டாகணும். எனக்கு தூக்கமே வரல. நீங்கெல்லாம் 4 மணிக்கு எழுப்பி சொன்னேன். நான் ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக நம்ம அதை செஞ்சே ஆகணும். யார் வராங்க வரல, இங்கே வந்து உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம், கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் இந்த பகுதியை அசைக்கட்டும், இந்த ஜனங்களை அசைக்கட்டும், இந்த மக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிற மக்கள் அசைக்கட்டும். அவர் அசைக்க வல்லவராக இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆவியானவரால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. நமக்கு நல்ல வழிவாசலை கொடுத்துருக்காரு, ஒரு இடத்த கொடுத்துருக்காரு, ஒரு ஸ்தலத்தை கொடுத்துருக்கிறாரு. எத்தனையோ இடத்துல இந்த மாதிரிலாம் நடத்த கூட முடியாது. எங்கள் சொந்தக்காரர் மணலில் நடத்துறாரு, சவுண்டு கூட வைக்க முடியாது. கொஞ்சம் நேரம் வந்துடுவாங்க சண்டைக்கு. யார்? சிஎஸ்ஐக்காருங்க, வேற ஆள் கிடையாது. இங்கே சண்டே ஸ்கூல் நடத்தினா அவங்க வந்து அடிச்சு பசங்களை கூட்டின்னு போவாங்க. வா எங்கள் கோயிலுக்கு வா, இல்லை கொடுத்த பரிசெல்லாம் திரும்ப கொடுன்னு பிடிங்கின்னு போகிறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு திறந்த வாசலை கொடுத்துருக்கிறாரு. நம்ம அழைச்சா எத்தனையோ பிள்ளைங்க வருவாங்க. நம்ம அவங்களுக்காக பாரப்பட்டு இருக்கிறோமா?
ஒன்று சொல்லட்டுமா, ஒன்றா நின்று ஒரே எண்ணத்தோட செஞ்சோம்னா ஜெயிச்சிடலாம். அவங்களெல்லாம் ஆதாயப்படுத்திடலாம். எனக்கு ஆசை நம்ம கோயிலில் வந்து உட்காரணும், நானும் உட்காந்தா சந்தோஷம். எப்படி அதில் ரட்சிக்கப்படட்டும், இயேசு அறிந்து கொள்ளட்டும். அதுக்கு தான் செலவு பண்ணுறோம் தெரியுமா? போன வருஷம் எவ்வளோ செலவாச்சுன்னு தெரியுமா? அவங்கள உற்சாகப்படுத்துகிறோம், அந்த பரிசுகளை கொடுக்குறோம். அதுக்காக பிரயாசப்படுறாங்க டீச்சர்ஸ், அவங்கள உற்சாகப்படுத்துகிறோம். அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, உற்சாகப்படுத்துகிறோம். செய்ய போகிற இந்த வருஷம் ஒரு பெரிய தாக்கத்தை இந்த பகுதியில் ஏற்படுத்தலாம். ஆமென் சொல்லாமா? ஜபத்தோடு செய்யலாம். இங்கே நடக்கிற ஒவ்வொரு அசைவும் ஆவியானுடைய அசைவாக இருக்கட்டும். பாட்டு, அந்த ஆக்ஷன், டான்ஸ் எல்லாம் ஆவியானுடைய அசைவாக இருக்கட்டும். ஆவியானவர் தொடட்டும். கொடுக்குற ஆகாரத்தின் மேலே கூட ஆவியானுடைய கரை இறங்கி வரணும். அதை சாப்பிடும் போது அதில் ஒரு வல்லமை இறங்கி உள்ளே போகணும். அசுத்தாவின் வல்லமைகள் விலகி போகணும். ஒரு முழு மூச்சோடு இறங்கி செய்வோம். ஒரு பெரிய காரியத்தை தேவன் இந்த பகுதியில் ஏற்படுத்துவாராங்க. நமக்கு நான் கூட சொல்கிறேன், கூட்டம் நிறைய சேரணும்லாம் அவசியம் கிடையாது. சபைக்கு போகாத பிள்ளைங்களா இருந்தால் அவங்கள சேர்த்துக்கன்றேன் நான். அவங்களுக்கு தான் இயேசு தேவை. ஆமென் சொல்லலாமா? அவங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுங்க, சொல்ல வைங்க. சாக்லேட் வாங்கி வந்து வச்சுக்கோங்க, நீங்கள் அவங்க செலவு பண்ணுங்க. வசனம் சொல்லு, சாக்லேட் தரேனுங்க. அவனுக்கு என்ன பிடிக்குமோ கொடுங்க, வசனத்தை கற்றுக் கொடுங்க. 5 நாளில் முடியாது, எவ்வளோ முடியுமோ முயற்சி பண்ணுங்க. மீதி கர்த்தர் பார்த்துக்குவார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவை மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் மண்ட வருகிறோம். எங்களை உப்பா வச்சிருக்கிறீங்க. ஊழியத்தில் இன்னும் கர்த்தாவே இந்த பிள்ளைகளை எழுப்புங்க ஆண்டவரே. நான் கொஞ்சம் பேசின ஆவியாளர் இன்னும் உள்ளத்தில் அவர்கள் அந்த அக்கினி கொழுந்து விட்டு எரியட்டும். அது அவிந்து போகாதபடிக்கு ஆவியானவர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரும்